ரெண்டாம் பாவம் கெட்டு போனவங்க தான் தள்ளு வண்டியிலேருந்து கடை வைப்பாங்க. அதுக்கான அதான் சொல்ல வரல. ஆனால் எப்படி பிழைக்கிறாங்கிறத பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் வருமானம்? நிலையில்லாத இடம் தான், ஆனால் நிலையான வருமானம். நம்ம எத்தனை இடத்த பார்த்தாலும் 2ஆம் இடத்தை ஃபோக்கஸ் பண்ணும். 10ஆம் இடத்துக்கு அது என்ன இடம்? 10ஆம் பாவத்துக்கு அது 5ஆம் இடம். தொலைபேசியில் பேசுவதற்கும் நேரில் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான உறுப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா உறுப்பும் முக்கியமாக இருந்தாலும் முகம்ங்கிற உறுப்பு எவ்வளோ பேர் முக்கியமானது? இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 2ஆம் பாவம். தலைப்புக்குள்ளே கொடுக்கல. 2ஆம் பாவம் முக்கியம் இல்லையா? சிவகுமார் ஐயா சொன்னாதான் ஏற்றுக்குவேன். 2ஆம் பாவம், 2ஆம் பாவத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? 2ஆம் பாவத்தில் தான் குடும்பம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வருமானம் இருக்குது, முக அமைப்பு இருக்குது. அந்த 2ஆம் பாவம் தான் புதிய உறவுகள் அமைப்புகள் இருக்குது. எல்லாமே 2ஆம் பாவம் தான். கல்வி அடிப்படை எல்லாமே அப்படி தான். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறார், தொலைபேசியில் பேசுவதற்கும் நேரில் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான உறுப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா உறுப்பும் முக்கியமாக இருந்தாலும் முகம்ங்கிற உறுப்பு எவ்வளோ பேர் முக்கியமானது? முகத்தை பார்த்தானா பேசுகிறோம். இப்போ திருமணத்துக்கு எப்படி முடிவு பண்ணுறோம்? திருமணத்தை முடிவு பண்ணுறது எது? ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சிருக்கா அப்படி தானே கேட்கலாம். சிவகுமார் ஐயா கரெக்டாக பேசணும்னா சரி, முதல்ல ஃபோட்டோவில் ஓகே ஆனால் தான் நமக்கு நேரில் ஓகே ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளை ஓகே பண்ணுறது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ 2ஆம் பாவகம் தான் திருமணம் அமைக்கிறதுனால 2ஆம் பாவகம் வேணும். நீ தொழில் செய்யறதுனால 2ஆம் பாவகம் வேணும். நீ உத்தியோகத்துக்கு போகிறதுனால 2ஆம் பாவம் வேணும். சில பேர்லாம் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவங்கவுங்க வாழ்க்கையில் ஜாதகமே எடுத்துங்க. இந்த 2ஆம் அதிபதி நமக்கு எப்படியெல்லாம் வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இப்போ சில பேர் பாருங்கள், பெரிய சம்பளம் இருக்காது, பெரிய ஒர்க் இருக்காது, ஆனால் நல்ல சம்பளமாக இருக்கும். இருக்காங்களா இல்லையா? இது கவர்மெண்ட் வேலைக்குனே சொல்ல வேண்டாம், பெரிய ஒரு சின்ன வேலை பெரிய சம்பளமாக இருக்கும். பலருக்கு வேலை பயங்கரமான வேலையாக இருக்கும், சம்பளமே இருக்காமல் இருக்கும். சில பேர் சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க, அதை பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், இது ஒரு தொழிலான் இருக்கும். ஆனால் அவங்க நீ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதை எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஒரு சின்ன சின்ன கடை தானே, சின்ன சின்ன விஷயம் தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2000 3000 4000 சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்க, முதல் குறைவாக போட்டு. அப்போ அது 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு ஒரு கௌரவமான வருமானம் வேணும். எப்படி இருக்கணும்? இந்த 2ஆம் அதிபதியோட சூரியன் சம்மந்தம் பண்ணும், 2ஆம் அதிபதியோட குரு சம்மந்தம் பண்ணும். அப்போ நம்ம வருமானம் எப்படி இருக்கும்? கௌரவமாக இருக்குமா இல்லை கௌரவ குறைவாக இருக்குமா? வருமானம் அதிகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வருமானம் எப்படி இருக்கும்? நமக்கு கௌரவமாக இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். சூரியன் அப்படிங்கிறது என்ன கிரகம்? ஒரு அரசு கிரகம். சூரியனுங்கிறது ஒரு நேர்மையான கிரகம். இந்த 2ஆம் அதிபதியோடு சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக அரசு வருமானம் உண்டு. 2ஆம் அதிபதியோட சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மருத்துவ வருமானம் உண்டு. 2ஆம் அதிபதியோட சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் வருமானம் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் அதிபதியோடு சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் வருமானம் உண்டு. 2ஆம் அதிபதியோடு சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை மூலியமாக வருமானம் உண்டு. எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுங்களா? அப்போ சூரியன் நன்றாக இருந்தால், சூரியன் தான் தினசரி கிரகம், அப்போ தினசரி வருமானம் வருமா வராதுங்களா? இப்போ தெரிஞ்சுக்கணும், நம்ம 2ஆம் அதிபதி சூரியனோட சம்மந்தப்பட்டால் இத்தனை வருமானம் வரும். இப்போ 2ஆம் அதிபதியோடு செவ்வாய் சம்மந்தப்படும். இப்போ செவ்வாய்ங்கிறது அரசு கிரகம். பாருங்கள், 2ஆம் அதிபதியோட செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும், 2ஆம் அதிபதியோட சூரியன் சம்மந்தப்பட்டாலும், 2ஆம் அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டாலும் அந்த குடும்பத்தில் மருத்துவ வருமானம் உண்டு. அந்த குடும்பத்தில் சொத்து மூலம் வருமானம் உண்டு. அந்த குடும்பத்தில் யூனிஃபார்ம் போட்ட துறையின் மூலயமாகவோ பச்சை இங்கில் கையெழுத்து போகிறவங்க மூலயமோ வருமானம் உண்டு. இதுதான் நீங்கள் ஈஸியான பாயிண்ட், நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பாயிண்டே கிடையாது. இப்போ 2ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி சூரியன், இவங்க சம்மந்தப்பட்டோம்னாவே நமக்கு வருமானங்கள் மிக அற்புதமான முறைகள் இருக்கும். இப்போ 2ஆம் அதிபதியோட கேது சம்மந்தப்படுறது வருமானம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் மேடம்? மல்டிபிளாக இருக்கும். சிவகுமாரை கரெக்டாக சொல்லுவார் பாருங்க, சொல்லுங்கள்.
மருத்துவம். ஓகே. 2ஆம் அதிபதியோட கேது சம்மந்தப்படும் போது அந்த கேதுங்கிற துறையை கையில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? வருமானங்கள் குறைவில்லாமல் இருக்கும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அந்த வருமானங்கள் பெருசாக பாதிக்காது. ஆனால் 2ஆம் அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டா அவங்க வாடகை விட்டு தான் பொழைப்பாங்க. அவங்க வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறான். 2ஆம் அதிபதியோடு கேது சம்மந்தப்பட்டா அந்த வாய் அதிகமாக வீட்டில் வாய் பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரி இருக்கும். அதே 2ஆம் அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டு குரு பார்வை வந்துருச்சுன்னா அவங்க ஆன்மீக பேச்சாளராக இருப்பாங்க. அந்த பேச்சாளர் மூலிமா மிகப்பெரிய வருமானத்தை அடைவாங்க. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2ஆம் இடத்தில் சுபகிரகம் இருக்குது. 2ஆம் இடத்தில் சுபகிரகம் இருக்குது. இந்த 2ஆம் இடம் சுபகிரகம் இருந்தால் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும்? நிலையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு நேர்மையாக சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதிக்கும் போதுமானம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்தில் பாவகிரகம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் இறங்கி வேலை செய்வாங்க. சில பேர்லாம் பாருங்கள், கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்வாங்க. போதுமா, நம்ம டெய்லி 500 ரூபா கிடைக்குது போதுமாங்க. ஆனால் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள், 2ஆம் இடத்தில் சனி இருப்பவர்கள், 2ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள், 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள்லாம் ரிஸ்க் எடுத்து சம்பாதிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு சில இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கிறாங்கிறாங்க இல்லையா, ரிஸ்க் எடுத்து உழைக்கிறாங்கிறாங்க இல்லையா, அந்த ரிஸ்க் எடுத்து உழைக்கும் போது அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்? இதே பாயிண்டை எடுத்து அப்படியே 7ஆம் பாவத்தோட பொறுத்து. அப்போ 7ஆம் பாவம் தான் மனைவி. அப்போ மனைவி, கணவனோ மனைவியோ 7ஆம் இடம் கலத்திரம். கலத்திரத்துக்கு 8ஆம் இடம் நமக்கு 2ஆம் இடம். கலத்திற்கு 8ஆம் இடம் நமக்கு 2ஆம் இடம். 7ஆம் பாவத்துக்கு 8 நமக்கு 2. புரியுதுங்களா? அப்போ அந்த 7ஆம் பாவத்தினுடைய குடும்பம் எப்படி இருக்குங்கிறத நம்ம 2ஆம் பாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். நம்மது 2ஆம் பாவத்தை வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்குங்க கண்டுபிடிச்சிடலாம். புரியுங்களா? நமக்கு 2ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தால் வரக்கூடிய கலத்திரத்துக்கு மாங்கல்ய பிரச்சனை இருக்குது, ஆயுள் குற்றம் இருக்குன்னு நமக்கு 2ஆம் அதிபதி வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஜாதகத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ நம்ம ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்குது அதை வச்சு தான் திருமணம் அமைச்சு கொடுப்போம். இப்போ 7ஆம் அதிபதி நம்ம ஜாதகத்தில் இருக்கிறார் எப்படிங்களா? லக்னம் எப்படி இருக்குது, 7 எப்படி இருக்குது? 7க்கு 2ஆம் இடம் என்ன? நமக்கு 8, அவங்களுக்கு 2. புரியுதா புரியலீங்களா? 7க்கு 2, 8ஆம் இடம் எப்படி இருக்குதோ, உன்னுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடம் எப்படி இருக்குதோ அவங்க தான் உங்களுடைய குடும்பத்தை, உங்களை வரக்கூடிய கலத்திரம், கணவனோ மனைவியினுடைய குடும்பமோ அவங்க பேச்சோ எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். உன்னுடைய ஆயுள் அவங்களுடைய 2ஆம் இடம். சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? இப்படி நம்ம பாவக முறைப்படியே எடுக்கலாம். இதை வச்சு தான் பாரம்பரிய ஜோசியத்தில் பலன் எடுப்பாங்க. நீ பார்த்த உடனே சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? இதை அடிப்படையில் வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ பாவகங்கள் அதிகமாக படிக்கணும். பாவக நாலேஜ் தான் ஒரு ஜோதிடருக்கு மிக முக்கியமாக வேணும். ஜோதிடம் படிப்பவர்களெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? பிஹெச்டி லெவலுக்கு தான் போகிறாங்க. அடிப்படையில் தான் எல்லா விஷயமே இருக்குது. பாவகத்தை திரும்ப 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 படிக்கணும். திரும்ப 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 நம்ம அதை விட்டு என்ன பண்ணுறோம்? நிறைய வேறு சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். பாவகத்தை பயன்படுத்துகிறவங்க யாருமே தோற்றது கிடையாது. பாவகத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஒரு பாவகத்தை, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த பாவகத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாலே நமக்கு அற்புதமாக முறையிருப்போம். அதே மாதிரி கிரக காரகத்துவம் நல்லா தெரியணும். பாரம்பரிய ஜோதிடர்களுக்கு எல்லாமே கிரக காரகத்துவம் வச்சு தான் எடுப்பாங்க. ஒரு சூரியனை வச்சு டோட்டலாக குடும்பத்துக்கு எடுப்பாங்க. அவங்க தான் பார்த்த உடனே சொல்லுவாங்க, இந்த 4 விஷயம் 5 சொல்லி டக்குன்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எதுக்கு இப்போ 2ஆம் பாவம் எடுக்கணும்னா, 2ஆம் பாவம் நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், 2ஆம் பாவம் நம்மளோட பேச்சு எப்படி இருக்கும். சில பேர் பாருங்கள், எல்லா தகுதியும் இருக்கும், பேச்சு குவாலிட்டியாக இருக்காது. இந்த பேச்சு குவாலிட்டியாக இல்லைனாவே ஒரு சமூகத்தில் மரியாதை கிடைக்காது. நம்ம 10ஆம் பாவம் 5ஆம் பாவங்களாம் பார்க்க தேவையில்லை. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்குறோம், நல்லா இருக்குது, ஆள் நல்லா இருக்கு, லட்சணமாக இருக்கான்டா, ஆனால் பேசினா ரொம்ப கேவலமாக பேசுகிறான், அவன் பேச்சு சரியில்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போ நாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, 2ஆம் பாவகத்தை அதிகமாக வலுப்பெற வைக்கணும். 2ஆம் பாவக அதிபதி மறையக்கூடாது. அப்போ 2ஆம் பாவக அதிபதி 12ல் போய் மறைகிறாரு, 6ல் போய் மறைகிறாரு, 8ல் போய் மறைகிறான்னா நாம் என்ன பண்ணோம்? அந்த பாவக காரகத்துக்குள்ள என்ன தொழில் இருக்குதோ அதை எடுத்தோம்னா நமக்கு மிகப்பெரிய வருமானம் வரும். 2ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சு போச்சு, அதனால் வருமானம் இல்லை அப்படின்னு 12ஆம் பாவத்தை கையில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? 12ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட தொழில், 12ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட காரக இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நம்ம தொழில் செஞ்சோம்னா மிகப்பெரிய யோகங்கள் வரும். இப்போ நிறைய பாருங்கள், உணவு தொழிலில் பெரிய பெரிய கடைகள்லாம் சும்மா இருக்குது.
ஆனால் ஒரு தள்ளு வண்டியில் வச்சுருக்கிறவங்க ஓரமாக வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பெரிய கடையில் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த தள்ளுவண்டிகளில் சம்பாதிக்கிறாங்க. இது 2ஆம் பாவம் கெட்ட ஜாதகம் தான். 2ஆம் பாவம் கெட்டு போனவங்க தான் தள்ளு வண்டியிலேருந்து கடை வைப்பாங்க. அதுக்கான அதான் சொல்ல வரல. ஆனால் எப்படி பிழைக்கிறாங்கிறத பாருங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் வருமானம்? நிலையில்லாத இடம் தான், ஆனால் நிலையான வருமானம். இங்கே நிலையுள்ள இடம், ஆனால் வருமானம் எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு நிலையில்லாத வருமானம். இது எல்லாம் தீர்மானம் பண்ணுறது எதுனா இந்த 2ஆம் அதிபதி. நம்ம எத்தனை இடத்த பார்த்தாலும் 2ஆம் இடத்தை ஃபோக்கஸ் பண்ணும். 10ஆம் இடத்துக்கு அது என்ன இடம்? 10ஆம் பாவத்துக்கு அது 5ஆம் இடம். தொழில் நல்லா இருக்குன்னா 2 நல்லா இருக்கணும். 6க்கு எத்தனாவது இடம் மேடம் சொல்லுங்க? 6ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடத்துல இடம், 6க்கு 9ஆம் இடம். அப்போ உன்னுடைய தொழில் பாக்கியம், நீ வேலைக்கு போகிற சில பேர் வேலைக்கு போய் ப்ரமோஷன் வாய்ப்பு வசதி இதெல்லாம் அருமையாக இருப்பாங்க. எப்படி இருக்காங்க? 2ஆம் இடம் வலுத்தவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். 2ஆம் இடம் வலுத்துட்டா உனக்கு தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும். 2ஆம் இடம் நல்லா இருந்தாலே குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போதோ, இல்லை ஒரு தொழிலுக்கு பார்க்கும்போதோ, இல்லை நீங்கள் உத்தியோகத்துக்கு பார்க்கும்போதோ, இந்த 2ஆம் இடத்தும் உனக்கு எப்படி இருக்குது? அதனுடைய டிரான்ஸ்லேஷனில் அதோடைய சுற்றுப்பாதையில் எந்த கிரகத்தை போய் தொடுது? 2 கூடையும் போய் சூரியனை தொடுதா? 2 கூடையும் போய் சந்திரனை தொடுதா? 2 கூடையும் போய் சனியை தொடுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது தெரிஞ்சாதான் அந்த 2ஆம் அதிபதி புத்தி திசையில் அற்புதமான முறையில் யோகத்தை கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய விஷயம் உங்களுக்கு எது கிடைக்குதுனாலும் இந்த 2ஆம் பாவ திசையோ புத்தியோ அந்தரமோ நாளோ நட்சத்திரமோ கட்டாயமாக இடம்பெறும். நீங்கள் அவங்க ஜாதகத்தை வச்சு நடந்த விஷயத்தையும் நோட் பண்ணலாம். ஏன் நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 2ஆம் பாவகம் தான் புதிய உறவுகள் வருதல், புதிய உறுப்பினர்கள் இணைதல், புதியவை கிடைத்தல். நீங்கள் ஜோசியமே படிக்கிறீங்க அப்படின்னு வைங்க, அந்த படித்த அன்னைக்கு ஆசைப்பட்ட அன்னைக்கு படிக்க போகிற நாளோ போய் புது விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுனாவே அங்கே 2ஆம் அதிபதி அந்தரமோ 2ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட நாளோ நட்சத்திரமோ கட்டாயமாக வரும். இது 99% இந்த விஷயம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அவங்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. இப்போ இந்த 2ஆம் அதிபதி இப்போ கெட்டு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சவங்களாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் ஜாதகமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதெல்லாம் இங்கே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அதில் தான் அவங்க உச்சம் பெற்றுருக்கிறாங்க. நம்ம இதில் ஜாதகமே தேராதுன்னு சொல்லுவோம் சாதாரணமாக பார்க்கும்போது. அவங்க மல்டி மில்லியனாக இருக்கிறாங்க. மல்டி மில்லியன் ஜாதகம். காலையில் கூட ஒரு ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் நல்லா இருக்குது, 4ஆம் இடம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பையனுக்கு 32 வயசு ஆகுது. எல்லா கிரகம் ராஜயோகமாக உச்சம் பெற்றிருக்குது. எல்லா யோகி கரணம் எல்லாமே வலுவாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கும். இப்போ ஜாதகம் கூட வச்சு காலையில் நானும் அந்த வெள்ளையனை எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே என்ன விஷயம் ஃபால்ட்டு? நம்ம மேலோட்டமாக பார்த்தா ஆட்சி உச்சம் மாதிரி தெரியும். ஆனால் அதுங்க என்ன இருக்கும்? மறைஞ்சி சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம எடுத்துக்க கொள்ள வேண்டியது, இந்த 2ஆம் அதிபதி பார்த்த கிரகங்கள் என்ன, எந்த கிரகம் நம்மளை பார்க்குது. நமக்கு வருமானமே வரல. ஒரு துறையில் பாருங்கள், நிறைய பேர் இருப்பாங்க, டெவலப்மெண்ட்டே ஆக மாட்டாங்க. 20 வருஷம் 30 வருஷம் இதில் இருக்கிறாங்க, டெவலப்மெண்ட்டே ஆகலை அப்படின்னா அவங்க 2ஆம் பாவத்தை சரியாக ஆக்டிவேட் பண்ணலன்னு அர்த்தம். இந்த 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறி போயிடும். ஆக்டிவேட்னா அது அந்த கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்கு, எந்த கிரகம் பார்க்கப்படுது, அதை தெரிஞ்சு அந்த கிரகத்துக்கும் அந்த பாவத்துக்குமான தொழிலை எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். வருமானம்ங்கிறது அனைவருக்குமே உண்டானது, பொதுவானது, அனைவருக்குமே கண்டிப்பாக தேவையான பாவகம் 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகத்தை பயன்படுத்தி நம்ம லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்க முடியும், கோடிக்கணக்காலையும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன தேவை? நமக்கு நாலேஜ் தேவை. அந்த பாவக நாலேஜும் கிரக நாலேஜும் தேவை. அப்போ அது எங்கே இருக்குது? அடிப்படை பாவகத்தில் இருக்குது. நம்ம தான் பாவகம் படிக்க சொன்னாலே வரமாட்டேங்கிறாங்க. 10 முறை பிரியாணி கடைக்கெல்லாம் போகலாங்கிறாங்க. ஏங்க மேடம், 10 முறை பிரியாணி கடைக்கு போகலாமா? போகலாம். 10 முறை டாஸ்மார்க் கடைக்கு போகலாமா? போகலாம். ஆனால் பாவகத்தை படுறான்னா படிக்க வர மாட்டேங்கிறாங்க. ஜோதிடம் படிக்க தான் வரும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். தங்கப்பாண்டியன் ஐயா ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் பாவக நாலேஜ், கிரக நாலேஜ் தான். அவர் எப்படி சொல்கிறாருங்கிறதாவே அவர் எதுக்குள்ளாரையும் போகல. அவர் போகிறத சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னா எந்த நாலேஜ்? பாவக நாலேஜ், கிரக நாலேஜ். அவர் மட்டும் இல்லை, சின்ராஜ் ஐயா ஜெயிச்சிட்டு இருக்க காரணம் அவர் ரூட்டு பிடிச்சிக்கிட்டாரு.
அவர் பாருங்கள் கிரக பாடல்கள் அதுவும் பாரம்பரியம் தான். அந்த ஒரே விதிக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரூர் சூரிய சுந்தரராஜன் ஐயெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாரஜோதிடம் எடுத்துக்கிட்டார். அந்த ஒரே ரூட்டில் தான் போகிறாங்க. திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருப்பார். திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல மரம் நோக்கினவன் ஒரு மரமும் நோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நண்பர் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பாவகத்தையும் காரகத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ எதோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பரிகாரம் பண்ணனா எளிமையான பரிகாரங்கள் நிறைய நூற்றுக்கணக்கான பரிகாரங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான பரிகாரங்களுக்கு. நமக்கு கொடுப்பினை எப்படி இருக்குது, கரெக்டான நேரத்தில் எடுத்து அதை பயன்படுத்தினோம்னா நமக்கு அற்புதமான முறையில் வேலை செய்யும். நீங்கள் அவங்க ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக என்ன விஷயம் நடந்தது, என்னைக்கு அமைஞ்சது, இதை எடுத்து எல்லாம் பாருங்கள். 2ஆம் அதிபதி திசை, புத்தி, அந்தரம், 2ஆம் அதிபதியுடைய ஓரை, 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம், 2ஆம் அதிபதி நாள் தான் சம்மந்தப்பட்டிருக்கும். இதை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நிறைய விடைகள் கிடைக்கும். இந்த பொன்னான வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மனமாற நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன். இன்றைய கருத்தரங்கம் நல்லா இருந்துச்சுங்களா? சிறப்பாக இருந்துச்சா? விரைவில் நம்மளுடைய 25வது கருத்தரங்கம் பெரிய விழாவாக நடைபெற இருக்கிறது. நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய பீடத்தில் நாக பூஜைகள் நடக்குது. கட்டாயம் கலந்துங்க, தெரிஞ்சவங்களையும் கலந்துக்க சொல்லுங்கள். ஆயுள் நட்சத்திரம் அன்னைக்கு நாக பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதே போல் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வராகி பூஜை நடக்கிறது. அடுத்ததாக நிறைய திருமணம் தடை நிவர்த்தி தோஷ பரிகாரங்கள், கர்ம தோஷ பரிகாரங்கள், இது எல்லாமே அம்மாவுடைய அருளால் சிறப்பான முறையில் செஞ்சிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கட்டாயமாக இந்த பரிகார பூஜைகள் செஞ்சு கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 25வது கருத்தரங்கத்திற்கு மிகப்பெரிய விழாவாக கொண்டாட உள்ளோம். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு தெரிந்தவர்கள், அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் தகவல் தந்து அனைவருக்கும் ஒரு கௌரவம் செலுத்தலான் இருக்கோம். அனைவருக்கும் ஒரு விருது வழங்கி, நினைவு பரிசுகள் வழங்கி ஒரு பெரிய லெவலில் செய்யலான ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும்.